119வது சங்கீதம் அதனுடைய 42வது வசனம். 119வது சங்கீதம் 42வது வசனம். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி, உம்முடைய வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன். வசனத்தை நம்புங்க. எதையெல்லாமோ நம்புறோம் இல்ல, எதையெல்லாமோ நம்புறோம். இன்னும் 2 வாரத்துல இந்த கொரோனா தொற்று அதிகரிக்கும்னு ஒருத்தங்க பேட்டி கொடுத்தா அதை நம்புறோம். இன்னும் 1 வாரத்துல இதெல்லாம் போயிடும்னு ஒரு டாக்டர் சொன்னா நம்புறோம். எதையெல்லாமோ நம்புறோம். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க வேற எதையும் நம்பாதீங்க, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று பைபிள் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா சூழ்நிலை மாறும்போது அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகிவிடும். அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லுவாங்க. அவங்க எதிர்பார்த்தது மாதிரி சூழ்நிலை அமையலைன்னா செய்ய முடியாது. அது அவங்க பர்பஸா செய்யாம இருப்பதல்ல, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனவேதான் கர்த்தரை நம்புங்கள். அவர் சூழ்நிலை மாறட்டும் அதன் பிறகு நான் செய்கிறேன் என்று சொல்லி அல்ல. கடல் காற்று பலமா வீசுறதுனால என்னால கடல் மேல நடக்க, பேதுருவே உன்னால காற்று வீசினா படக ஓட்ட முடியாது, ஆனா என்னால கடல் மேல நடக்க முடியும். நீ உன் படகை நம்பாதே, நீ கர்த்தரை நம்பு. ஆமென். காற்று வீசுது, கடல் பொங்குது, பேதுருவால படக ஓட்ட முடியாது, ஆனா கர்த்தரால கடல்ல நடக்க முடியும். கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள். தன் மகன் மரண அவஸ்தையில் இருக்கும் போது அவனுடைய தகப்பன் இயேசுவின் இடத்தில் வருகிறான். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். 49-50 வசனங்கள். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, ஆண்டவரே, சாகிறதற்கு முன்னே வர வேண்டும், பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் வந்ததே இயேசுவை கூட்டிட்டு போறதுக்கு. இயேசு கூட போகல, ஆனா வார்த்தை அனுப்பினார். அந்த மனுஷன் இயேசுவின் இடத்துல இருக்கும் போதே இயேசு வார்த்தை அனுப்பினார். அதன் அர்த்தம் என்ன? நீ திரும்பி உன் பையன்கிட்ட போறதுக்கு முன்னாடி என் வார்த்தை அங்க போயிருக்கும். ஆமென். எஸ். உன் பையன் மரண அவஸ்தையில இருக்கிறான்ல, ஆமா ஆண்டவரே, கடைசி சிச்சுவேஷன்ல இருக்கிற ஆண்டவரே, நீ திரும்ப உன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அங்க போயிருக்கும். ஆமென். அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நடந்தது என்ன? கீழே வாசிங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? முதல்ல சொன்னது யாரு? இயேசு. என்ன சொல்லுகிறார்? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அது நடந்ததின் அடையாளமாய் இந்த தகப்பனை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன அதே வார்த்தையை சொல்றாங்க. கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் கேட்க பண்ணுவார். அதே வார்த்தை திரும்ப திரும்ப உங்களிடத்துல கேட்க பண்ணுவார். ஒரு வசனம் உங்களை நோக்கி திரும்ப திரும்ப வருகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை தேவன் உங்களுக்காய் அனுப்பி இருக்கிறார். உங்களுக்காய் அனுப்பி இருக்கிறார். வார்த்தையை நம்புங்கள்.
இப்பொழுது அவனுக்கு அறிவிக்கிறார்கள். அறிவித்த போது அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? 52வது வசனத்தை எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று? அவனுக்கு இப்போ தன் பிள்ளை பிழைத்து கொண்டதை குறித்த சந்தோஷத்தை காட்டிலும் அவனுடைய ஆவல் எதுவா இருந்துச்சு தெரியுமா? அவன் எப்போ சுகானா, எந்த மணி நேரம்? இப்படி கேட்க காரணம் என்ன தெரியுமா? அவன் வார்த்தையின் வல்லமையை இன்னும் அறிய விரும்புகிறான். அப்படியா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஓடி போகாம எந்த மணி நேரம், எதற்காக கேட்கிறான்? அவன் மனசு ஃபுல்லா எது நிறைஞ்சிருக்கு தெரியுமா? இயேசு தனக்கு சொன்ன வார்த்தை. அது எப்போ சொன்னாருங்கிற டைம் அவன் மனசுல இருக்குது. நம்ம பல நேரத்துல வார்த்தையும் மறக்கிறோம், அவர் சொன்ன நேரத்தையும் மறக்கிறோம். ஹல்லேலூயா. எது ரொம்ப ப்ரெஷியஸோ அது எப்போ கிடைச்சது. நம்ம சில குறிப்பிட்ட நாட்களை நம்ம லைஃப்ல மறக்க மாட்டோம். பிறந்த நாளை மறக்க மாட்டோம், திருமண நாளை மறக்க மாட்டோம். ரொம்ப ப்ரெஷியஸான டே மறக்க மாட்டோம், அந்த டைமை மறக்க மாட்டோம், அந்த நேரத்தை, அந்த வேளையை நம்ம மறக்க மாட்டோம். கர்த்தர் அவனுக்கென்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவன் மனசுல வார்த்தையும் இருக்கு, அது சொன்ன நேரமும் இருக்கு. கர்த்தர் அன்னைக்கு என்கிட்ட பேசினார். என்னைக்கு பேசினார் என்னைக்குன்னு தெரியலையே, டைரியை பார்த்தா தெரியும். அப்படியா? சரிங்க விடுங்க, நேரத்தை கூட நீங்க மனசுல வைக்க வேண்டாம், ஆனா வார்த்தை மனசுல இருக்கா? அவன் எந்த வார்த்தையை நம்பி போனானோ அதே வார்த்தை அவன் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவன் இயேசுவின் இடத்துல வந்தான். இயேசு வார்த்தையை சொல்லுகிறார். எந்த வார்த்தையை சொன்னாரோ, எந்த வார்த்தையை அவன் நம்பினானோ அதே வார்த்தையை அவன் காதுகள் சாட்சியாய் கேட்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். வார்த்தையை நம்புங்க. எந்த மணி நேரத்தில் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் விட்டது. 53வது வசனம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவர் எப்போ சொன்னாரோ, அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலேயே வேகமாய் செல்லுகிற எந்த ஒரு செயலை காட்டிலும் மின்னெல்லாம் பயங்கர வேகமாய் செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ காரியங்கள் மிக மிக வேகமாய் செல்லுகிறது. வேகமாய் டிராவல் பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் அதிவேகமாய் புறப்படக்கூடியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். அவர் சொன்ன அதே நேரத்தில் அங்க போய் சேர்ந்து அவனை குணமாக்கிட்டு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, அதை நான் விரும்புகிற காரியத்தை செய்து அதை நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். எப்பொழுது செய்யும்? அது அங்கிருந்து இங்க வரணும் இல்லப்பா, கொஞ்சம் டைம் ஆகும். பூமியிலிருந்து மனுஷன் ராக்கெட் விடுவான், இல்லை சந்திரனுக்கு விடுவான், ஒவ்வொரு இடத்துலையும் விடும்போது அவன் டைம் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த நாளில் போனா போச்சு, நிறைய பாதி கீழே விழுந்திருக்கு. அங்கே போவோம், இங்கே போவோம், இப்போ போவோம், இப்படி போவோம். ஆனால் தேவன் நமக்காக ஒரு வார்த்தையை அனுப்பும்போது அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சொன்ன மணி நேரம். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. வார்த்தையை நம்புங்கள். நான் நமக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்க தான் கர்த்தர் வார்த்தையை தருகிறார். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். தாவீதை சிறுவயது முதல்ல எப்படி அவர் பேரில் நம்பிக்கையா இருந்தா என்று கேட்டால் தாவீது சொல்லுவார், இந்த வசனத்தை தந்து என்ன நம்ப பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை நம்பி போனோம். இன்று உங்களோடு பேசப்படுகிற வார்த்தை, உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதை நம்பி உங்க ஜெபத்தை முடிங்க. அதை நம்பி நீங்க ஆமென் போடுங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை வரலன்னா அவரை விட்டு போகாதீங்க. இயேசுவினிடத்தில் வந்து முதலாவது சொல்லுகிறான், வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொல்ற, நீங்க அடையாளங்களை அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொன்னதும் உடனே திரும்பி போகல. ஆண்டவர் அவன் சாகிறதுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. அவன் குமாரன் பிழைத்து இருக்கிறான். அவன் நம்பும்படியான வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்தது. அதாவது எல்லாரும் ஒரே வார்த்தையை நம்ப மாட்டாங்க. விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் உண்டு, விசுவாசத்தில் வல்லவர்கள் உண்டு.
விசுவாசத்தில் வல்லவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை அப்படியே விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்கு கொடுத்து அவங்களால கிரகிக்க முடியாது, நம்ப முடியாது. ஆமென். அப்ப அவங்களுக்கு எப்படி பேசணுமோ அப்படி அவர் பேசுவார். அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார், மெதுவாய் நடத்துவார். அவரை மாதிரி ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்வில். ஆண்டவர், நீர் என்னை நம்ப பண்ணின, நான் நம்பின வசனம் இல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நம்புங்க. நீங்க நம்புறதுக்கு தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கூட சில வார்த்தைகளை அநேகருக்கு நினைவுபடுத்துகிறார். அவன் சொன்ன வார்த்தையும் மனசுல இருக்கு, சொன்ன நேரமும் மனசுல இருக்கு. சிலருடைய கேரக்டர் எப்படி இருக்கு? கர்த்தர் பிரத்யட்சமா அவங்களோடு பேசின வார்த்தையை அவங்க பர்சனல் டைரியில எழுதி டேட்டையும் டைமையும் போட்டு வைப்பாங்க. ஆமா, எதுக்கு? இந்த நேரத்துல, இந்த நாளில், இந்த நேரத்துல என் அப்பா என்கிட்ட பேசினார். நல்ல பழக்கங்க அது, நல்ல பழக்கம். வார்த்தை நிறைவேறும் நாளில், நிறைவேறும் நேரத்தில் நீங்க சாட்சியா சொல்லுவீங்க, என்ன நேத்து இந்த நேரத்துல இந்த டைம்ல அப்பா என்கிட்ட பேசினார். இந்த சாட்சி அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் முழுவதும் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்தது. நீங்க அவன் வார்த்தையை நம்பி போனான். 50 கடைசி அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 53 வாசியுங்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும். ஒருவன் நம்பி போனான், ஒரு குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வருது. ஒரு குடும்பமே இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. வார்த்தையை நாம் நம்பும் போது அவங்க நம்புறாங்களா, இவங்க நம்புறாங்களா, இப்படிதான் பார்க்கிறோம். நாம நம்புறோமா? நம்பி போனான். அவன் எப்படி வந்தான்? இயேசுவை எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும். அவன் நம்பி போனான். வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. அவரை நம்பி யாருமே மாண்டது இல்லை. வார்த்தையை நம்புங்கள்.